ரெண்டல் வீட்ல ஒரு பொண்ணு தங்கியிருக்கா. அந்த வீட்டோட ஓனர் டெய்லியும் அவள மயக்கமாக்கி தப்பான விஷயங்களை செய்றாரு. ஒரு நாள் இந்த விஷயம் அவளுக்கு தெரிய வருது. நல்லவருன்னு நினைச்சிட்டு இருக்க ஒருத்தர் இப்படி பண்ணிட்டு இருக்கிறத அவள ரொம்பவே கஷ்டப்படுத்துது. அந்த ஹவுஸ் ஓனரை பழி வாங்க முடிவு பண்றா. அந்த பொண்ணு அப்படி என்ன பண்ணான்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நம்ம கதையோட ஹீரோயினி ஜூலியட் ரீசெண்டா அவளோட பாய் ஃப்ரெண்ட் இன்னொரு பொண்ணோட சீட் பண்ணிருக்கான்னு தெரிஞ்சுக்கிறா. அதனால அவங்க கூட பிரேக்கப் பண்ணிடுறா. பிரேக்கப் பண்ணாலும் அவனோட ஞாபகமாவே இருக்கு. அவங்க கிட்ட இருந்து தூரமா போயிடணும்னு வாடகைக்கு வீடு பார்க்க ஆரம்பிக்கிறா. ஆரம்பத்துல அவளுக்கு எந்த வீடுமே கிடைக்கல. அப்போ ஒரு நாள் ஒருத்தர் போன் பண்ணி என்கிட்ட ஒரு ரெண்டல் ஹவுஸ் இருக்குன்னு ஜூலியட்ட கூப்பிடுறாரு. இவளும் அதை பார்க்க போறா. அங்க வீட்டோட ஓனரை காட்டுறாங்க. அதுதான் மேக்ஸ். அவரு மொத்த வீட்டையுமே சுத்தி காட்டுறாரு. அந்த வீடு ஜூலியட்டுக்கு ரொம்பவே பிடிச்சு போகுது. அந்த வீடு ரொம்ப பெருசா இருக்கு. சோ ரெண்ட் அதிகமா இருக்கும்னு அவ ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறா. ஆனா மேக்ஸ் ஜூலியட் நினைச்சதை விட ரேட் கம்மியா சொல்றாரு. இது ஜூலியட்டுக்கு ரொம்பவே சர்ப்ரைஸா இருக்கு. அவங்க டவுட்டா எப்படி இவ்வளவு அழகான பெரிய வீடு கம்மி ரேட்டுக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு மேக்ஸ் இந்த வீடு ரொம்ப பழசு, பக்கத்துல ட்ரெயின்ஸ்லாம் நிறைய ஓடிட்டே இருக்கும், அதனால வீடு ரொம்ப ஷேக் ஆகும், இதனாலதான் கம்மி ரேட்டு அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்றாரு. உடனே ஜூலியட் ரொம்ப ஹாப்பி ஆயிடுறா. இமிடியேட்டா எல்லா திங்ஸையும் பேக் பண்ணிட்டு வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகுறா. மேக்ஸ் ரொம்ப நல்லவரா இருக்காரு. அவ இந்த வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆக ஹெல்ப்ஃபுல்லா இருக்காரு. மேக்ஸோட கிராண்ட் ஃபாதரை ஜூலியட் மீட் பண்றா. அவரு ரொம்பவும் ஸ்ட்ரேஞ்சா இருக்காரு. வயசானவங்கன்னா அப்படிதான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இவளுமே அதை பெருசா கண்டுக்கல. இந்த வீட்டுக்கு குடி வந்ததுல இருந்தே யாரோ தன்னை கண்காணிச்சுட்டே இருக்க மாதிரி ஜூலியட்டுக்கு தோணுது. ரீசெண்டா பிரேக்கப் ஆகி இருக்கனாலையும் தனியா இருக்கனாலையும் அதனால இந்த மாதிரி எல்லாம் தோணுதுன்ட்டு அவளுமே அதை பெருசா எடுத்துக்கல. ஒரு நாள் ஜூலியட் ஒரு பார்ட்டிக்கு போறா. அங்க தன்னோட ஹவுஸ் ஓனர் மேக்ஸ மீட் பண்றா. தற்செயலா அங்க பார்த்ததுனால அவங்க ரெண்டு பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே ஒன்னா பார்க்குக்கு போறாங்க. இதுக்கப்புறம் ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாவே மாறிடுறாங்க. மேக்ஸும் ஜூலியட்டும் ஒன்னா உட்காந்து பேசிட்டு இருக்கிறத ஜூலியட்டோட பாய் ஃப்ரெண்ட் ஜாக் பாத்துறான். அதுக்கப்புறம் மேக்ஸும் ஜூலியட்டும் ஒன்னா வீட்டுக்கு வராங்க. ரொம்ப கம்ஃபர்டான ஜூலியட் வந்து மேக்ஸ கிஸ் பண்ண போறா. ஆனா மேக்ஸ் வந்து வேண்டான்னு சொல்லி அவளை தடுத்து நிறுத்திடுறான். இது ஜூலியட்டுக்கு ரொம்பவே அவமானமா போயிடுது. சாரின்னு சொல்லிட்டு ரூம்குள்ள போயிடுறா. உள்ள வந்த ஜூலியட் பாத் டப்ல படுத்து குளிக்க ஆரம்பிக்கிறா. அந்த டைம் யாரோ தன்னை பார்த்துட்டு இருக்கிறத ரொம்ப நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது ஜூலியட்னால. பயந்து போன அவ குளிக்காம ஏந்துடுறா. மொத்த ரூமையும் செக் பண்றா. ஆனா உள்ள அவளை தவிர வேற யாருமே இல்ல. அடுத்த நாள் ஜூலியட் வேலைக்கு போறா. அப்போ மேக்ஸ் வந்து அவளுக்கு கால் பண்றான். டின்னருக்கு மீட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேக்குறான். அவளும் வரேன்னு சொல்லிடுறா. ரெண்டு பேரும் டின்னர் சாப்பிட்டுட்டே நிறைய பேசுறாங்க. ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் பிடிக்க ஆரம்பிக்குது. ரெண்டு பேரும் கிஸ் பண்ண கிட்ட வராங்க. பண்ணக்கூடாதுன்னு அவங்க நினைச்சாலும் அவங்களால முடியல. அப்பதான் பிளாஷ்பேக் சீன்ஸ் கட் ஆகுது. மேக்ஸுக்கு ஆல்ரெடி ஜூலியட் தெரியும். அவ ஒரு ஹாஸ்பிட்டல்ல டாக்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு மேக்ஸ் அவனோட தாத்தாவை கூட்டிட்டு போயிருப்பான். அங்கதான் ஃபர்ஸ்ட் மேக்ஸ் ஜூலியட்ட பாக்குறான். பார்த்த ஃபர்ஸ்ட் டைம் அவன் மேல லவ் வந்துருது. அப்போ ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் ஜூலியட்டோட ஹவுஸ் வந்து ரெண்ட் முடிய போகுது அப்படி சொல்லி தெரிஞ்சுக்கிறான். உடனே அவனோட வீட்டுக்கு போய் ரூமை ரெடி பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த வீட்டுல நிறைய டூ வே மிரர், சீக்ரெட் டோர்ஸ் எல்லாமே இன்ஸ்டால் பண்றான். அவளை ஃபுல்லா அவளுக்கு தெரியாம மானிட்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். எல்லா வர்க்கும் முடிஞ்ச பிறகு அவளுக்கு கால் பண்ணி வீட்டை பார்க்க வர சொல்றான். கம்மியான ரேட்டுக்கு ரெண்டும் விடுறான். எப்பவும் இவளுக்கு யாரோ தன்னை பாக்குற மாதிரியே ஃபீல் வர்றதுக்கு முக்கியமான காரணமே மேக்ஸ் தான். ஜூலியட் வீட்டுல தனியா இருக்கும் போதெல்லாம் அவளை பார்த்துக்கிட்டே இருக்கான். பிளாஷ்பேக் சீன் கட் ஆனதும் அவங்க கிஸ் பண்ணிட்டு இருக்க பிரசன்ட் சீனுக்கு கதை வருது. இவங்க ரெண்டு பேரும் நெருக்கமா இருக்கும்போது டக்குன்னு ஜூலியட்டுக்கு அவளோட பாய் ஃப்ரெண்ட் ஞாபகம் வந்துருது. சோ மேக்ஸ தடுத்து நிறுத்திடுறா. மேக்ஸ் அங்கிருந்து எதுவுமே பேசாம போயிடுறான். ஜூலியட் தூங்க ஆரம்பிச்சறா. அப்போ மேக்ஸ் சீக்ரெட் டோர் வழியா உள்ள வரான். அவளை பொறுமையா தொட்டு பாக்குறான். அந்த டைம் ஜூலியட் கண் முழிச்சு பாக்குறா. யாரோ உள்ள இருக்க மாதிரி இருக்குன்னு ரூம் ஃபுல்லா செக் பண்றா. அப்போ இவ்வளவு நாள் அவளுக்கு கண்ணுக்கு தெரியாம அங்க ஒரு ரூம் இருக்கிறத நோட் பண்றா. உடனே அதை மேக்ஸ் கிட்ட சொல்றா. அந்த ரூமோட டோரை க்ளோஸ் பண்ணிருன்ட்டு மேக்ஸும் அதை ஃபிக்ஸ் பண்றான். ஜூலியட் ஹாஸ்பிட்டல் போனதும் அவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் மெசேஜ் பண்றான். என்னோட தப்ப நான் உணர்ந்துட்டேன், எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கொடு அப்படி சொல்லி கேக்குறான். பிரேக்கப் ஆகி இருந்தாலும் இப்போ ஜூலியட் அவனையே தான் நினைச்சிட்டு இருக்கா. சோ அவனுக்கு கடைசியா ஒரு சான்ஸ் கொடுக்கலாம் அப்படி சொல்லிட்டு முடிவு பண்றா. அவளோட பாய் ஃப்ரெண்ட் ஜாக்குக்கு கால் பண்ணி டின்னருக்கு அவனை நைட்டு வீட்டுக்கு வர சொல்றா. ஜாக்கும் வீட்டுக்கு வந்துடுறான். இது எல்லாமே மேக்ஸ் கவனிச்சுட்டே இருக்கான். ஜூலியட்டும் ஜாக்கும் டின்னர்ல உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஜாக் தான் செஞ்சதெல்லாம் தப்புன்னு சொல்லி ஜூலியட் கிட்ட மன்னிப்பு கேக்குறான். ஜூலியட் அவனை மன்னிச்சு விட்டுறா. அப்ப ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிக்கிறாங்க. இத பார்த்துட்டு இருக்க மேக்ஸுக்கு அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. ஜாக் வீட்டுக்கு கிளம்புறான். அப்போ ஜூலியட் அவனை வழி அனுப்ப வெளில போறா. அந்த டைம் உள்ள வர மேக்ஸ் அவளோட ஒயின் பாட்டில்ல மயக்க மருந்த கலந்து விட்டுறான். அதை குடிக்கிற ஜூலியட் மயக்கமாகிறா. ஃபுல்லா மயக்க நிலைக்கு போயிட்டான்னு தெரிஞ்சுக்கிற மேக்ஸ் அவளோட ரூம்குள்ள வரான். அவகிட்ட தப்பா நடந்துக்க ஆரம்பிக்கிறான். அடுத்த நாள் காலையில லேட்டா எழுந்துக்கிறா ஜூலியட். அதனால அவளோட ஒர்க்குக்கும் லேட் ஆயிடுது. வேலைக்கு போன உடனே அங்க தன்னோட கோவர்க்கர் கிட்ட புது வீட்டுக்கு போனதுல இருந்து என்னன்னே தெரியல, யாரோ என்ன கண்காணிக்கிற மாதிரியே இருக்கு, ரொம்ப லேட்டாவே எழுந்துக்கிறேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கு அவங்க உன் வீட்டுல சிசிடிவி கேமராஸை செட் பண்ணுன்னு சொல்லி அட்வைஸ் கொடுக்குறாங்க. மேக்ஸுக்கு கூட தெரியாம ஜூலியட் சிசிடிவி கேமராஸை ஃபிக்ஸ் பண்றா. ஜூலியட்
கிடைக்கலன்னு மேக்ஸ் ரொம்ப கோவத்துல இருக்கான். கோவத்துல அவனோட தாத்தாவையே கொன்னுடுறான். அதுக்கப்புறம் ஜாக்கும் ஜூலியட்டும் சந்தோஷமா டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இத கவனிக்கிற மேக்ஸுக்கு அது சுத்தமா பிடிக்கவே இல்ல. கரெக்டான டைம் பார்த்து ஜாக்க மாடியில இருந்து தள்ளி விட்டுறான். இதனால ரொம்ப சிவியரா ஜாக் இன்ஜூர் ஆயிடுறான். நெக்ஸ்ட் டேவும் ஜூலியட் ஒயினை எடுத்து குடிக்கிறா. அகைன் மயக்கமாயிடுறா. இந்த சான்ஸை யூஸ் பண்ணி மறுபடியும் மேக்ஸ் அவளோட நெருக்கம் ஆகுறான். அப்போ ஜூலியட் அரை மயக்கத்துல கண்ணு மூச்சு பாக்குறா. பயந்து போற மேக்ஸ் கையில வச்சிருந்த இன்ஜெக்ஷனை அவளோட பாதத்திலேயே போட்டுறான். நல்ல வேலை நம்ம மாட்டிக்கலன்னு நினைக்கிற மேக்ஸ் அவன் வந்த வேலையை முடிச்சுட்டு அங்க இருந்து போறான். நெக்ஸ்ட் டேவும் ஜூலியட்டுக்கு ரொம்ப லேட் ஆயிடுது. அவ வேக வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிட்டு இருக்கா. அப்போ தரையில இன்ஜெக்ஷன் கேப்பா பாக்குறா. யாராவது நமக்கு ஏதாவது ட்ரக்ஸ் போட்டிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி அவளுக்கு டவுட் வருது. ஹாஸ்பிட்டல் போனதும் தன்னோட பிளட் சாம்பிள்ஸை டெஸ்ட்டுக்கு கொடுக்குறா. கன்ஃபார்ம் யாரோ அவளுக்கு தெரியாம ட்ரக்ஸ் கொடுத்துருக்காங்கன்றத கண்டுபிடிக்கிறா. அப்போ அவளோட பாய் ஃப்ரெண்ட் ஜாக் நைட்டு டின்னருக்கு மீட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்புறான். அதை பார்த்த உடனே ஜூலியட்க்கு பயம் அதிகமாகுது. யாரோ அவளோட வீட்டுல இருக்காங்களோ அப்படின்னு சொல்லி பயப்படுறா. அதை ஜாக்கு கிட்ட சொல்லி அங்க போக வேணாம்னு தடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறா. ஆனா ஜாக் காலை பிக் பண்ணவே இல்ல. ஜூலியட் வீட்டுக்கு வர ஜான் அவளோட வீட்டுல இருக்கக்கூடிய சீக்ரெட் டோரை பாத்துறான். அதுக்குள்ள போகிறப்போ மேக்ஸ் அங்க வந்துடுறான். இதோட அந்த சீன் அப்படியே கட் ஆயிடுது. கொஞ்ச நேரம் கழிச்சு வீட்டுக்கு வர ஜூலியட் வீட்டுல ஜான் இல்லாததை கவனிக்கிறா. அவளோட சிசிடிவி செக் பண்றா. அப்பதான் அவளுக்கு உண்மையெல்லாம் தெரிய வருது. தன்னோட ஹவுஸ் ஓனரான மேக்ஸ் தினைக்கு அவளை மயக்கமாக்கிட்டு அவகிட்ட தப்பா நடந்துட்டு இருக்கான்னு. அதையெல்லாம் பார்க்க அவளுக்கு அழுகிய வருது. அந்த டைம் அப்போ மேக்ஸ் உள்ள வரான். அவங்கிட்ட எதுவுமே தெரிஞ்ச மாதிரி காட்டிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஜூலியட் ட்ரை பண்றா. ஆனா அதுவே அவனுக்கு டவுட் வர ஆரம்பிக்குது. மேக்ஸ் கையில வச்சிருக்கக்கூடிய இன்ஜெக்ஷனை எடுத்து ஜூலியட்டுக்கு போடலான்னு நினைக்கிறான். அதை நோட்டீஸ் பண்ற ஜூலியட் அவனை தடுத்து நிறுத்திடுறா. அவங்கிட்ட இருந்து தப்பிச்சு போக ட்ரை பண்றா. ஆனா ஆல்ரெடி மேக்ஸ் வீட்டோட மொத்த டோஸையுமே லாக் பண்ணிடுறான். அப்ப ஜூலியட் கடைசியா போய் பாத்ரூம்ல ஒளிஞ்சுக்கிறா. அங்க சேஃப்டியா இருப்போம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறா. அங்க இருக்கக்கூடிய கண்ணாடியை உடைச்சுக்கிட்டு மேக்ஸ் உள்ள வந்துடுறான். ஜூலியட்டை பயங்கரமா தாக்குறான். அகைன் அவகிட்ட இருந்து தப்பிக்கிற ஜூலியட் ஓடிட்டு இருக்கா. அப்ப அவளோட பாய் ஃப்ரெண்ட் அங்க செத்து கிடக்குறான். மேக்ஸ் அப்போ ஜாக்க பார்க்கும்போதே அவனை கொன்னுட்டு இருப்பான். மேக்ஸ் ஜூலியட்டை துரத்திக்கிட்டே ஒரு இடத்துக்கு போறான். அங்க ஜூலியட் மேக்ஸை சாகடிச்சிடுறா. இதோட இந்த படம் முடியுது. நான் இன்னைக்கு சொன்ன படத்தோட கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து இதை விட பயங்கரமான கதையோட வர பாய்.